வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று மார்ச் 21ஆம் தேதி சூரியன் குத்தி கதிர் நிலநடுக்கோட்டை வந்தடைந்தது. இனி வரக்கூடிய நாட்களில் வடக்கே முன்னேறி வரும் என்பதால் படிப்படியாக தமிழகத்தில் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தமிழகத்தில் கோடை மழையும் இடையிடையே இருக்க வாய்ப்புள்ளது. வெயிலுக்கிடையே கோடை மழையும் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்கள் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும். பெரும்பாலான இடங்களில் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வரக்கூடிய நாட்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து. அதே வேளையில் இன்று மார்ச் 21ஆம் தேதி தமிழகத்திலும் அங்கே ஒரு சில இடங்களில் மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு. தமிழக நிலப்பரப்பில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி சற்று வடக்கே நகர்ந்துள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இனி வரக்கூடிய நாட்கள் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் அரபிக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. கேரளாவுக்கு நிலை கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது. அதேவேளையில் வங்கக்கடலில் இருக்கும் உயர் அழுத்தம், சற்று தொலைவில் இருக்கும் உயர் அழுத்தம் மிக நெருக்கமாக நிலை கொண்டுள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து உயர் அழுத்தம் நிலை கொண்டிருக்கும். அதேவேளையில் வரக்கூடிய நாட்களில் மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி சுமத்ரா அருகே வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி முன்னேறி வர வாய்ப்புள்ளது. கேரளாவுக்கும் வரும் நாட்கள் வளிமண்டல சுழற்சி உருவாகி மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மார்ச் 28ஆம் தேதி முதல் மீண்டும் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 21ஆம் தேதி. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள், உள்பகுதி, அதேவேளையில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று பகல் நேரங்களில் அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்கள். அதேவேளையில் இன்று மழை என்பது தென் மாவட்டங்களுக்கும் அங்கே ஒரு சில இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடகையில் வரும் மாவட்டங்களுக்கு அங்கே ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று இரவு நேரங்களில் தென்காசி, விருதுநகர் உள்பகுதி, மேலும் தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி இந்த இடங்களில் இரவு நேரங்களில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புது. பகல் நேரங்களில் அங்கங்கே இருந்தாலும் இரவு நேரங்களிலும் இந்த மாவட்டங்களுக்கு அங்கங்கே மழை இருக்க வாய்ப்புள்ளது என்று தமிழகத்தை பொறுத்தவரை. நாளை மார்ச் 22ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். 22ஆம் தேதியை பொறுத்தவரை மழை என்பது நாளை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மழை கேரளாவில் மட்டுமே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் 22ஆம் தேதி. அதேவேளையில் கர்நாடகா, வட மாநிலங்களும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை. மார்ச் 22ஆம் தேதி. மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெயில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது ஒரு சில இடங்களில். அதே வேளையில் மழை என்பது இப்போதைக்கு தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இரவு நேரங்கள் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 23, 24, 25, 26ஆம் தேதி வரை இந்த வானிலை அமைய இருக்கிறது. இரவு நேரங்கள் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை மார்ச் 27ஆம் தேதி கேரளா அருகே வளிமண்டல சுழற்சி உருவாகும். அதே வேளையில் சுமத்ரா அருகே வளிமண்டல சுழற்சி உருவாகி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து காற்று இரவின் காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். பெரும்பாலும் கேரளாவில் பரவலான மழைப்பொழிவு, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அங்கங்கே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 28ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதாவது தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும். அதேவேளை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் இந்த இடங்கள்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மத்திய மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 28ஆம் தேதி, 29ஆம் தேதி அதிகாலை நேரங்களில். மார்ச் 29ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, மார்ச் 30, 31 தேதிகளும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 1, 2ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெப்பச்சலன மழை என்பது கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதே வேளையில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் எந்த அளவுக்கு முன்னேறி வரும் என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு அமையும் பொழுது காற்று டெல்டா மாவட்டங்களை நோக்கி, அதாவது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி காற்று பயணிக்கும் என்பதால், கடலோரங்களில் வலுவாக காற்று பயணிக்கும் என்பதால், இந்த வெப்பச்சலனம் என்பது உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அதுவில் கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள், கர்நாடக மாவட்டங்கள்லாம் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கடலோரங்களுக்கு எட்டி பிடிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை, ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரை வெப்பச்சலனம் மீண்டும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மீண்டும் வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் சூரியன் கொத்திக்கதிர் வடக்கே முன்னேறி வரும் என்பதால் ஏப்ரல், மே மாதங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இடையிடையே வெப்பச்சலனம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன். இன்றும் மார்ச் 21ஆம் தேதி தமிழகத்தில் மதியம், மாலை இரவு நேரங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு. அதே வழியில் டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சென்னை சுற்றிய மாவட்டங்கள், கர்நாடக மாவட்டங்களுக்கு அங்கங்கே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்களை விட பரப்பில் குறைந்த இடங்களே வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது. இரவு நேரங்களில் தென்காசி, விருதுநகர், மேலும் தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் இந்த இடங்களில் உள்பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் நாளை மார்ச் 22ஆம் தேதி முதல் படிப்படியாக வெயில் மட்டுமே அதிகரிக்கும். தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மார்ச் 22ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே அதிகரிக்கும். 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது வரும் நாட்களை பொறுத்தவரை. அதே வேளையில் மார்ச் 27ஆம் தேதி கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மழை தொடங்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மார்ச் 28ஆம் தேதி முதல் தமிழகத்தில் முன்னேறி வந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு, மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 29, 30, 31, ஏப்ரல் 1, 2ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அமைய இருக்கிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.